ஸ்பிட் அப் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பிட் அப் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னா ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டோட்டல் பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து சேலரி ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்பயுமே என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது வந்து அப்படி இருக்குன்னா 100% எடுத்துக்கிறேன். எப்பயுமே எப்படி இருக்கோ அது எப்படி இருந்தால் 100% இருக்கேன். இந்த 100% என்ன பண்ணுவானாக்கா ஐ வில் ஸ்பிட் அப் ஆல் த வேல்யூஸ். சப்போஸ் ஒருத்தர் வந்து சேலரி வாங்குறாரு. ஸோ இஸ் கிவிங் 20% as ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். ஹெச்ஆர்ஏ கொடுக்குறாரு, ஹவுஸ் ரெண்ட் கொடுக்குறாரு. ஸோ 30% ஆன் எஜுகேஷன், 30% on education. So 25% for food. Yeah, 25% of food. So remaining வந்துட்டு 25% என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவிங் சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் சேவிங் ரிமைனிங் 25% சேவிங் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த வேல்யூ வச்சுட்டு ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ஹோல் வேல்யூ. புரியுதா? ஸோ இந்த வேல்யூ வச்சுட்டு ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ஹோல் வேல்யூ. ஸோ சப்போஸ் வந்து 100% கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவர்கிட்ட எவ்வளோ லெஃப்ட் ஓவர் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இது பர்சன்டேஜாக கொடுக்காம இல்லை சம்மில் எப்படி கொடுப்பாங்கனாக்கா இஸ் லெஃப்ட் ஓவர் வித் 1500 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இஸ் லெஃப்ட் ஓவர் வித் 1500 rupees கொடுப்பாங்க. அவன் நான் பார்க்குறேன் 20%, 30%, 25%. இது எல்லாம் போயிடுச்சு. அப்போ எல்லாமே போக 20 + 30 will be what? 50, 75. அப்போ ரிமைனிங் will be what? 25. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% எனக்கு எவ்வளோனாக்கா 100 சொல்லி 1500 சொல்லி எனக்கு தெரியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% எனக்கு எவ்வளவு 1500 தெரியும். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த சேலரி ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சில சமயம் என்ன சொல்லுவாங்கனாக்கா வாட் இஸ் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஹவுஸ் ரெண்ட் ஆர் எஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் டோட்டல் சேலரினா இட் இஸ் கோயிங் டு பி 100%. 100% தான் எனக்கு என்னது இட் இஸ் கோயிங் டு பி டோட்டல் சேலரி. 100% is nothing but total salary. 25% is equal to 1500. What will be what? 100% சொல்லி கேட்பாங்க. இப்போ 100% என்னன்னாக்கா 1500 வரும். அப்போ இன்டூ 4 போடுவேன். ஸோ 1500 into 4 அப்படின்னா this is going to be 60. So 6000 will be the total salary of the person. 6000 will be the total salary of the person. ஸோ இதுலேயும் கூட எனக்கு எப்படி ரிமைனிங்ல ஸ்பிட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்துட்டு இது ஒரு கான்செப்ட்னாக்கா 100% எல்லாமே வந்துட்டு ஸ்பிட் ஆகிட்டே போகுது. லாஸ்ட்டாக அவர்கிட்ட வந்துட்டு லெஃப்ட் ஓவர் இஸ் 1500 சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுனாக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்குன்னு நான் பார்ப்பேன். அதில் வந்துட்டு 25% 1500 எடுப்பேன். அப்போ 100% இன்டூ 4 போட்டு ஐ வில் கால்குலேட் டோட்டல் சேலரி 6000. ஸோ 6000 சொல்லி நான் டோட்டல் சேலரி கண்டுபிடிப்பேன். புரியுதா? அதாவது நான் திருப்பி கூட சொல்கிறேன், ஒருத்தர் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ஒரு சேலரி வாங்குறாரு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாருன்னு இது சொல்ல மாட்டாங்க. அவர் எவ்வளோ வேணால் சேலரி வாங்கியிருக்கலாம். ஸோ 10,000 rupees வாங்கியிருக்கலாம், 20,000 rupees வாங்கியிருக்கலாம், 50,000 rupees வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணால் வாங்கியிருக்கலாம். ஆனால் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் அது என்னன்னாக்கா அதோட அவரோட 100% இருக்கும். சப்போஸ் நான் வந்து 50,000 சேலரி வாங்கினாக்க அது 50,000 அப்படின்றது என்னுடைய 100%. அப்போ எனக்கு டோட்டல் சேலரி வந்துட்டு அமௌண்ட்டாக கொடுக்காம பர்சன்டேஜாக கன்சிடர் பண்ணும். அதுல என்ன சொல்றாங்க, 20% வந்து அவர் ஹவுஸ் ரெண்ட் கொடுத்துருக்காரு, 30% வந்துட்டு எஜுகேஷன் கொடுத்துருக்காரு, 25% வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காரு, ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு. ஸோ ஒரு சில சமயம் இந்த 25% கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சமயம் இந்த 25% கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ரிமைனிங் 1500 சேவிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்த வேல்யூவை கொடுப்பாங்க 1500 சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எனக்கு தெரியும் டோட்டலாக 100%. அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 20, 30, 25 75 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்க முடியும், 25% தான் ரிமைனிங் இருக்க முடியும். அந்த 25% எவ்வளோ ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்கனாக்கா 1500 rupees சொல்லி கொடுத்துருக்காங்க. 25% தான் எவ்வளோ ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க, 1500 rupees கொடுத்துருக்காங்க. 1500 இந்த பக்கம் இன்டூ 4 இந்த பக்கம் இன்டூ 4னா 100% வேல்யூ எனக்கு எவ்வளோ இருக்க முடியும், 6000 rupees ஆகும். 1500 இன்டூ 4 அளவு 6000. இது வந்துட்டு எனக்கு முதல் டைப்பாக இருக்க முடியும். சப்போஸ் எனக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா ரிமைனிங் வேல்யூல இருந்து எடுக்க சொல்லுவாங்க ஒரு சில சமயம். அதாவது ரிமைனிங் வேல்யூனா சப்போஸ் வந்துட்டு எனக்கு டோட்டல் சேலரி 100%. 100% இருந்துட்டு எனக்கு எப்படி கொடுக்குறாங்கனாக்கா, ஸோ ஒரு 10% வந்துட்டு எனக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொடுத்துருக்காரு நான் எடுத்துக்கிறேன். ரெண்ட் சரியா, 30% வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்றேன். எக்ஸ்பென்சஸ். ஸோ அண்ட் ரிமைனிங் இப்போ 10%, 30% நாங்கள் முடிஞ்சிருச்சு. 10% ரெண்டு, 30% வந்து எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுவானாக்க ஃப்ரம் த ரிமைனிங் வி ஸ்பெண்ட் 25% அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த வார்த்தை முக்கியம். ஸோ ஃப்ரம் த ரிமைனிங்
ரிமைனிங் அப்படின்ற ஒரு வார்த்தை முக்கியம். ஃப்ரம் த ரிமைனிங் அப்படின்னா எனக்கு 10% 30%, அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்னாக்கா 60% எனக்கு ரிமைனிங் இருக்க முடியும். திஸ் இஸ் த ரிமைனிங் பர்சன்டேஜ். அப்போ இந்த ரிமைனிங்ல இருந்துட்டு ஒரு 25% வந்து எஜுகேஷன் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவாங்க. ரிமைனிங் வந்துட்டு 60%, அந்த ரிமைனிங் 60% வந்து 25% வந்து எனக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒரு 10% வந்துட்டு என்னது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ லெஃப்ட் ஓவர் வித் 6,000 லெஃப்ட் ஓவர் வித் 6,500 சொல்லுவாங்க. left over 6,500. Find the total salary of the person. அப்போ எனக்கு இந்த 60%ல இருந்தா 25%, இந்த 60% தான் இப்போ எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட். இந்த 60% தான் என்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட். இதுல இருந்து என்ன பண்றாங்க 25% கொடுக்குறாங்க, 10% கொடுக்குறாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளவு 6,500 rupees அவர் கையில இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எனக்கு என்ன கேட்கறாங்க, வாட் இஸ் த டோட்டல் சேலரி சொல்லி கேட்கறாங்க. சரியா? அப்போ இங்க இப்போ எனக்கு இது புதுசாக டிவைட் ஆகிட்டே போகும். 100% டிவைட் ஆகி வந்து இந்த 60, இந்த 60லேருந்து எனக்கு இங்கே டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ என்னன்னா இந்த 60 நான் என்ன பண்ணுவேன் 100% எடுத்துக்கிறேன். அப்போ 25 ஒரு 30 அப்படின்னா 10 அப்படின்னா 35% வந்துருமா? அப்போ 35% ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்னா 65% எனக்கு ரிமைனிங் இருக்க முடியும். அப்போ இதுதான் என்ன பண்ணுறேன்னா ஹோல் வேல்யூ நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹோல் வேல்யூ 100% கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 65% அவன் டேரக்டாக கொடுக்காம இந்த 65% வேலை அவன் எப்படி கொடுத்துருக்கானாக்கா 6,500 rupees கொடுத்துருக்கான். 65,000 6,500 1% எவ்வளவு 100 இருக்க முடியுமா? அப்ப 100% will be what 10,000 இருக்க முடியும். 100% what 10,000 இருக்க முடியும். அப்ப இந்த 100% ஒண்ணும் இல்ல, எனக்கு இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ தான் அந்த 100%. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு 10,000 rupees. அப்ப இப்ப நான் என்ன போறேன் 60% ஓட வேல்யூ எவ்வளவு 10,000 rupees. அப்ப வாட் இஸ் த டோட்டல் சார்னா இதுதான் எனக்கு டோட்டல் 100%. 60%னா எனக்கு என்ன இருக்க முடியும் 1% அப்படின்றது ஒரு வேல்யூ வரைக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணாக்கா இது கால்குலேட் 100%. இப்போ 100% கால்குலேட் 100% வேல்யூ எனக்கு என்ன இருக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா 0 கேன்சல் ஆகும். இங்கே சால்வ் பண்ணால் 5 3 அப்போ 50,000 டிவைட் பை 3 will be answer. இப்படி தான் இந்த ரிமைனிங் எதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுதான் நம்ம சொல்லலாக்கா டைப் 3 டைப் problem. Split up of percentage is split up of percentage from the whole value and finding out the total value from the given part அப்படின்னு எடுத்துக்கணும். சரி நம்ம டாட்டா சம் சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? என்ன சொல்றானாக்கா மிஸ்டர் கிரிதர் ஸ்பெண்ட்ஸ் 50% of his monthly salary on household items. Out of the remaining he spent 50% on transport, 25% on investment and 10% on sports. And the remaining amount of 900 is saved. What is Mr. Giridhar's monthly income? சரியா? அப்போ மிஸ்டர் கிரிதர் எவ்வளோ வாங்குவார் அப்படின்னா 100% சேலரி வாங்குவார். மிஸ்டர் கிரிதர் என்ன பண்ணுவார் 100% சேலரி வாங்குவார். அது என்ன சொல்கிறாங்கனாக்க ஸோ 50% வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு கொடுத்துட்டாரு. 50% வந்து ஹவுஸ் ஹோல்டு கொடுத்துட்டாரு. ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குனாக்கா 50% ரிமைனிங் இருக்குது. சரியா? இது வந்து எவ்வளவு ஹவுஸ் ஹோல்டு ரிமைனிங் என்னது 50% இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த ரிமைனிங் he spent 50% on டிரான்ஸ்போர்ட். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா 50% வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்குறாரு. சரியா? 25% on entertainment. ஸோ 25% on entertainment. அடுத்து வந்து 10% on ஸ்போர்ட்ஸ். 10% on ஸ்போர்ட்ஸ். அப்போ இங்கே பார்க்குறேன் 50 25 10 அப்படின்னா 85% முடிஞ்சிருச்சா? ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15% எனக்கு ரிமைனிங் இருக்க முடியும். அந்த 15% தான் என்ன சொல்றாங்கன்னாக்கா 900 rupees வந்துட்டு சேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 15% அப்படின்றது எனக்கு எவ்வளவு 900. அப்போ இது எல்லாமே சேர்த்து எனக்கு எவ்வளோ இருக்க முடியும் 100%. அப்போ 100% வேல்யூ எனக்கு என்னவா இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 900 divided by 15 into 100. 900 divided by 15 into 100. அப்போ 15 டேபிளில் போகுமா? 15 டேபிளில் 6 times போகுமா? 60. அப்போ இந்த 100 அப்படின்றது எனக்கு என்னன்னா 6,000 rupees. அப்போ இந்த 50% அப்படின்றது எவ்வளவு எனக்கு 6,000 rupees. இது 6,000 rupeesனா இது எனக்கு என்னவா இருக்க முடியும் 50%. அப்போ 6,000 rupees இருக்க முடியுமா? அப்போ டோட்டல் சேலரி will be what? ஸோ இங்கே ஒரு 6,000 ப்ளஸ் இங்கே ஒரு 6,000. அப்போ டோட்டலாக வந்து டோட்டல் சேலரி will be what? 12,000 will be answer. Option B 12,000 will be the option B 12,000 will be the total salary.
ஸோ இப்படிதான் இந்த சம் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியும் கூட. சரியா? ஸோ உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி தரேன், இந்த சம் எப்படி வேகமாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கிவ் அனதர் ஷார்ட்கட் மெத்தட். சரியா? என்ன சொல்கிறாங்கனாக்க இதே தான் 100% டோட்டல் இன்கமாக இருக்கா, 100%ல் 50% வந்துட்டு அவருக்கு போயிடுச்சு. திருப்பி அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, 50% ரிமைனிங் இருக்குது. இந்த 50% என்ன பண்ணுறாருன்னா 50% டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ 25% வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டாரு, 10% வந்து ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. சாரி, ஹி இஸ் லெஃப்ட் ஓவர் 15%. இந்த 15% எவ்வளோ சொல்கிறாங்கனாக்கா 900 rupees சொல்லி சொல்கிறாங்களா. அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 900 rupees வந்து எடுத்துகிட்டு போகிறேன். 900 இன்ட்டு, ஸோ என்ன பண்ணுறேன்னாக்கா 900 இன்ட்டு, ஸோ இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 50யா, அப்போ ரெண்டு இடத்துக்கு பதிலாக 100 இன்ட்டு 100 சொல்லி போட்டுக்கிறேன், டிவைடட் பை 15 இன்ட்டு 15 நான் போட்டுக்கிறேன். அதாவது 15 அதுக்கப்புறம் அது 50 வருது, அது கீழே போட்டுக்கிறேன். மேலே இங்கே எத்தனை நம்பர் போட்டுக்கணும் அத்தனை 100 போட்டுக்கிறேன். அதெல்லாம் படிச்சுக்கோங்க, 100 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ரிமைனிங் என்னது, இங்கே ஒரு 15 இருக்கு, இந்த 15க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கு 50 இருக்கா, அது ரெண்டுத்தையும் கீழே டினாமினேட்டர் போட்டுக்கிறேன். மேலே 900 கூட என்ன பண்ண போறோம்னா இங்கே ரெண்டு டினாமினேட்டர் போட்டதுனால அப்போ ரெண்டு டினாமினேட்டருக்கும் 100 போட்டுக்கிறேன். ஏன்னா இது 15%, இது வந்துட்டு 50% தானே, அதுக்காக என்ன பண்ணுறேன் 2 100 போட்டுக்கிறேன். இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். இது சால்வ் பண்ண எனக்கு 2 டைம்ஸ் போகுமா, இதை சால்வ் பண்ண எனக்கு எந்த வாட்டி போகும் சொல்லி பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ் போகுமா. அப்போ 60 into 2 will be what, 120, 120 into 100 will be what, 12,000 will be your answer. Of option B, 12,000. So இப்படி நம்மளால சம் சால்வ் பண்ண முடியும். Clear? So next sum. So Mr. Moore spent 20% of his monthly income on food and 15% on children's education. 40% of the remaining is spent on entertainment and transport together. Remaining is 40% entertainment, 30% on medical. He is left with an amount of 8,775. After all this expenditure, what is Moore's monthly salary? இப்பயும் அப்படிதான் எடுக்க போறேன். Moore's monthly salary அளவு 100% இருக்க போகுது. என்ன பண்ணாரு, 20% வந்து மந்த்லி இன்கம்மா, 15% வந்துட்டு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் கொடுத்துட்டாரு. ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும், 65% இருக்க முடியுமா. இந்த 65%ல் 40% எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பர் கொடுத்துருக்காரு. திருப்பி வந்து 30% வந்து மெடிக்கல் கொடுத்துருக்காரு. அண்ட் ரிமைனிங் இஸ் லெஃப்ட் ஓவர் வித் 30%. அப்போ இந்த 30% எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8,775 சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எடுத்துக்கிறேன் 8,775 இன்ட்டு, ஸோ 30 65 டிவைட் பண்ணுறேன்னாக்கா 30 இன்ட்டு 65 நான் போடுவேன். அப்போ 2 100 இருக்குது, அந்த 2 100 சேர்த்துக்கிறேன். 2 வேல்யூ போட்டுக்க 2 100 நான் சேர்த்துக்கிறேன். 0 0 will be get cancelled அவுட்டா. ஸோ 3 டேபிளில் சால்வ் பண்ணலாமா, 8 7 7 3 டேபிளில் போகும். சரி, 3 டேபிளில் சால்வ் பண்ணுறேன். 3 டேபிளில் சால்வ் பண்ண 3 2s are 6, 9 times, 2s are 6, 5 times. சரியா? வேற எதனா 65 இருக்கா, 65 இருந்துச்சுனாக்க ஸோ 5 டேபிளில் எனக்கு 13 டேபிளில் 5 டைம்ஸ் போகுமா, 13 டேபிளில் 5 டைம்ஸ் போகுமா. ஸோ இது எத்தனை நாளை போகும், 225 டைம்ஸ் போகும். திருப்பி 5 டேபிள் எடுத்தாரா கூட எனக்கு எத்தனை நாளை போகும்னாக்கா 4 டைம்ஸ் போகும், 45 டைம்ஸ் போகும். மோர்ஸ் இன்க்ல அளவு 45 into 1000, that will be what, 45,000 living. Total salary எவ்வளோனாக்கா 45,000. ஸோ none of this will be answer. 45 இல்லை, ஸோ none of this will be answer. அதே தான், ஸோ ரிமைனிங்லேருந்து அவனை எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆஃப் அ பர்சன்டேஜ் ஆன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சப்போஸ் நியூமரேட்டர்ல வந்துட்டு எனக்கு இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் கொடுப்பாங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல வந்துட்டு the numerator of the fraction is increased by 150%, denominator is increased by 250% அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நியூமரேட்டர்ல வச்சு எனக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸோட வேல்யூ கொடுக்குது. நியூமரேட்டரை பேஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னாக்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வேல்யூ வந்து கொடுப்பாங்க. சரியா, இதுதான் வந்து டைப் 4. This is going to be your type 4. Okay, so sum பாருங்க. If numerator of fraction is increased by 200%, numerator is increased by 200% and the denominator is increased by 350%, now the resultant fraction is 5/12. What is the original fraction சொல்லி கேக்குறாங்க. Suppose இந்த original fraction நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிற போறேன்னா I am going to consider by x by y ன்னு எடுத்துக்கிற போறேன். x by y ன்னு எடுத்துக்கிற போறேன். So first எனக்கு என்ன சொல்றாங்கனாக்க my numerator is increased by 200%. அப்ப இது எனக்கு x plus 200% increase ஆகுது. 200% plus 200 divided by 100 into x எடுத்துக்கலாமா. So divided by denominator என்ன பண்ணுறேனாக்கா 350% increase ஆகுது. denominator என்ன பண்ணுறேன் y ன்னு வச்சுக்கிறேன் plus it has been increased by 350%. So 350 divided by 100 into y and resultant எவ்வளவு கிடைக்குன்னா 5/12 எனக்கு resultant கிடைக்கும். What is the original fraction கேக்குறாங்க. இப்போ நான் சால்வ் பண்ணனாக்க so 300 by 100 into x divided by so 450 divided by 100 into y and this will be equals to what 5/12 எனக்கு கிடைக்கும். So 100 cancel ஆகுமா. அப்ப ரிமைனிங் வந்து 300 450 னா இது ரெண்டுமே கேன்சல் பண்ணுவேன். So 2/3 கிடைக்குமா. அப்ப 2x divided by 3y equal to 5/12. So இன்னும் சால்வ் பண்ணா it is going to be 4 times. அப்ப x is equals x by y equal to 5/8 will be option B 5/8. option B 5/8. So 200% increase na நான் சொல்றேன் 100 plus x ன்னு போடுவோமா. அப்ப 300 by நம்ம டைரக்டா கூட சொல்லலாம். இது டைரக்டா கூட நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றேன் 200% அப்படினா இன்கிரீஸ் ஆகுது. அந்த இடத்துல நாங்க 300 by x ன்னு வரும் by 100. நான் percentage increase ஆகுது. இங்க வாங்குறேன் 350 அதோட 100 சேர்த்துக்கோங்க. 450%. 450 divided by 100 into y. அப்ப இதோட வேல்யூ அளவு 5/12 எனக்கு கிடைக்கும். 100 கேன்சல் ஆகும். இங்க சால்வ் பண்ணா 2/3 கிடைக்குமா 150 டேபிள்ல. அப்ப இங்க சால்வ் பண்ணா எனக்கு 4 டைம்ஸ் கிடைக்குமா. அப்ப x by y equal to 5/8 இருக்கும். அதாவது இன்க்ரீஸ் ஆகுனா பிளஸ் சேர்த்துக்கிறேன், டிக்ரீஸ் ஆகுனா மைனஸ் சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதான். டைப் 5 அடுத்த டைப் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா finding an unknown value using the given percentage value. so mostly simplification based. so இந்த மாதிரி சம்னா பாத்தீங்கன்னா அதிகமா simplification வச்சு கேட்பாங்க. அதாவது எப்படி கொடுப்பாங்க x percentage of y percentage of a அப்படி சொல்லிருப்பாங்க equal to so x percentage of y percentage of a equal to ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. find a அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப இந்த வந்துட்டு எனக்கு unknown value. அப்படிலாம் எப்படி கேட்கலாம் find then find 25% of a அப்படின்னு கூட எடுப்போம். ஃபைன் 25% of a அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே ஃபைன். கஷ்டம் பாருங்க. so 40% of 60% of 3/5 of a number is 504. so what is 2% of 2/5 of that number சொல்லி கேட்கிறேன். சரியா 40% of 40/100 60% of 60/100 into 3/5 of a number. அப்ப அந்த நம்பர் என்னது that is going to be x ன்னு வெச்சுக்கறலாமா. number I can take as x ன்னு எடுத்துக்கலாமா. and this will be equals to what 504. this will be equals to what 504 ன்னு எனக்கு கிடைக்கும். now I am trying to simplify this. so 0 0 0 எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு 24 24 ஸோ இங்க இருந்து எடுக்கலாமா. ஸோ 6 டேபிள் போகுமா. 6 டேபிள் எடுத்தேன்னாக்க 6 டேபிள்ல 6 8s are 48 திருப்பி வந்து 4 டைம் சொல்லி கிடைக்கும். ஸோ திருப்பி 4 டேபிள் இங்கே எடுத்து அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும் 4 2s are 1s are
இங்கே இருந்தால் இட் இஸ் கோயிங் டு பி 7 டைம்ஸ் கிடைக்குமா? அப்போ x is equal to what? ஸோ 500 into 7 சொல்லி கிடைக்கும். அப்போ 500 into 7 it is going to be 3500 சொல்லி கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா 2% ஆஃப் 2/5 சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2% ஆஃப் 2/5 2/100 into 2/5 into 3500 சொல்லி கொடுக்கும். 0 0 கேன்சல் ஆகுமா? இதை சால்வ் பண்ணால் எனக்கு 7 கிடைக்குமா? ஸோ அப்போ 4 into 7 will be what? 28 will be your answer. அப்போ 28 இங்கே இருக்கானா எனக்கு 28 இல்லை. ஸோ none of these will be your answer. ஸோ அதான் சம். ஸோ ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் எனக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த அன்னோன் நம்பரை கண்டுபிடிக்க பாருங்க. சரி, அடுத்த சம் பாருங்க. In a test consisting of 80 questions carrying 1 mark each, Aprita answers 65% of the first 40 questions. What percentage of the other 40 questions does she need to answer correctly to score 75% on the entire test? ஆக்சுவலா அப்ரிதா அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டு டெஸ்ட் எழுதுறாங்க. அந்த டெஸ்ட்ல வந்துட்டு 80 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கேரிங் 1 மார்க் ஈச். இப்போ டோட்டலா வந்து 80 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் 1 மார்க் அப்படின்னா டோட்டல் மார்க் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்க முடியும்? ஸோ 80 மார்க்ஸ் இருக்க முடியுமா? டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்க முடியும்? 80 மார்க்ஸ் இருக்க முடியும். என்ன சொல்றாங்கன்னாக்க அப்ரிதா ஆன்சர்ஸ் 65% ஆஃப் த 40 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின்ல 65% ஆஃப் த மார்க் எடுத்துட்டாங்க அவங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின்னா 65% ஆஃப் 40 எடுத்துக்கலாமா? முதல் 40 கொஸ்டினுக்கு 40 மார்க் தான் இருக்க முடியும். For the first 40 questions it will consist of only 40 mark. So 65% of 40, சரியா? Plus what percentage of the other 40 questions does she need to answer correctly to score 75% on the entire test? அந்த என்டையர் டெஸ்ட்ல she want to score 75 mark, 75% of the mark. அப்ப ரெண்டாவது 40ல எவ்வளவு எடுக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு percentage of mark எனக்கு தெரியாது. So I can keep that as x percentage of 40 ன்னு வச்சுக்கலாமா? அப்ப this is going to be the first part and this is going to be the second part. அதாவது this is going to be first 40 and this is going to be second 40. அப்ப இது ரெண்டுத்தோட சம் எனக்கு எவ்வளவு இருக்குன்னாக்க 75% of the entire test இருக்கணுமா? அப்ப 75% of 80. அதானே 75% of entire test, that is going to be 75% of 80. Now let me try to solve this one. அப்ப 65 divided by 100 into 40 plus x by 100 into 40 equal to 75 by 100 into 18 சொல்லி எடுத்துக்கலாமா? 75 by 100 into 18 எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே சால்வ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி 40 by 100 கூட வெளியே எடுத்துடலாம். ஸோ சால்வ் பண்ணி தான் ஆகணும், வழியே கிடையாது. ஸோ இது அளவு 3/4 வரும். ஸோ இது சால்வ் பண்ணால் எனக்கு 20 கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டல் will be 60. இங்கே சால்வ் பண்ணால் 0 0 will be cancelled out. ஸோ இங்கே இட் இஸ் கோயிங் டு பி 13 times 2 times, இங்கே எனக்கு அளவு 2 times கிடைக்கும், 26 கிடைக்கும். அப்போ 40 x by 100 equal to 60 minus 26. 60 minus 26. 60 minus 26. அப்போ 2/5 of x is equals to என்னது? ஸோ 34 இருக்க முடியுமா? இதை சால்வ் பண்ணால் it is going to be 170. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குனாக்கா it is going to be 85%. So you need to score 85% on the second half. So you need to score 85% on the second half. So 85% இங்கே இருக்கானா? எனக்கு இல்லை, 60, 80, 40 தான் இருக்கு. So none of these will be answer. 85% of the second half. None of these will be answer. Here. So அடுத்து சொல்றேங்க. If a number x is 10% less than the another number y and y is 10% more than 125, then x is equals to what அப்படின்னு கேட்குறாங்க. If a number x is 10% less than another number y, y ஓட x எனக்கு எவ்வளோனா 10% கம்மியாக இருக்கும். and y is 10% more than 125. y எனக்கு எப்படி இருக்குனாக்க 125 ஓட
10% அதிகமாக இருக்கான். அப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? I can find the value of y. I can say that y equal to, so 10% more than 125. அப்போ 10% more than I can take that 110/100 into 125 எடுத்துக்கலாமா? சால்வ் பண்ணால் 4 times, சால்வ் பண்ணால் 5 times. அப்போ y equal to, ஸோ இது சால்வ் பண்ணால் எனக்கு 2 times 55 times. So y equal to 55 into 5 divided by 2 எடுத்துக்கலாமா? 10% more than 125. Okay. அடுத்து என்ன சொல்றாங்க? x is 10% less than the number y. y ஓட 10% கம்மியா இருக்காங்க. y ஓட 10% வந்து எவ்வளவு இருக்கு? கம்மியா இருக்காங்க. இப்போ 10% கம்மியா இருக்குன்னா x is equal to what? So less than அப்படின்னா எடுத்துக்கலாம். 100 minus 10 எடுத்துக்கலாமா? அப்போ 90% எடுத்துக்கலாம். 90/100 into 55 into 5 divided by 2. 0 0 cancel ஆகும். இங்கே சால்வ் பண்ணா 1 times 2 times 9 into 55 எடுத்துக்கலாமா? 9 into 55 னா it is going to be 45. 5 திருப்பி 4 49 divided by 4. இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. 1 times 2 times 3.75. 123.75 will be our answer. So 123.75 will be our answer. So first is if a number x is 10% less than another number y and y is 10% more than 125. 10% more than அப்படின்னா அர்த்தம்னாக்கா so 100 plus x எடுத்துக்கலாமா? more than னா எப்படி எடுத்துக்குவேன்? so 100 plus x எடுத்துக்குவேன். 100 plus x னா this is going to be 100 plus x னா 110% of 125 தான் எனக்கு என்னது? y ஓட வேல்யூ. Similarly I can find the value of x also. Similarly I can find the value of x also. x ஓட வேல்யூ எவ்வளவு? 90 வருமா? x ஓட வேல்யூ what? 90 சொல்லி கிடைக்கும். 90% ஏன்னா 10% less than y சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 90/100 into 55 into 5 divided by 2 எடுத்துக்கிறேன். ஃபைனல் ஆன்சர் will be what? 123.75 is the final answer. So my income was increased by 10% and later decreased by 10% சொல்றாங்க. What is the total change in my percentage income? So already நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? plus or minus x plus or minus y plus or minus xy by 100 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஷார்ட்கட்டில் போடுறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ப்ளஸ் 10 இன்க்ரீஸ் ஆகுது, மைனஸ் 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் 10 into 10 divided by 100 எடுத்துக்கிட்டோம். கேன்சல் பண்ணால் இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். -1% கிடைக்கும். -1 it is going to be decrease னு அர்த்தம். So decrease 1% decrease. 1% decrease. Option D will be answer. 1% decreases. Option D. ஸோ அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பெர்சன்டேஜ் வேல்யூ பேஸ்ட் அப்பான் கம்பாரிசன் பிட்வீன் 2 பர்சன்ஸ். ஸோ ரெண்டு பேர்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுக்கான ஒரே ஒரு ட்ரிக் தான். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு இதான் ஃபார்மட். வாட் பர்சன்டேஜ் இல்லை ஹவு மச் பர்சன்டேஜ், வாட் பர்சன்டேஜ் கொடுக்கலாம், இல்லை ஹவு மச் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். how much percentage of x is of y அப்படின்னா என்ன சொல்றேன்னாக்க எப்பயுமே கடைசியில் என்ன வருதோ அது எனக்கு எங்கே வரணும்? டினாமினேட்டரில் வரணும். கடைசிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது எனக்கு நியூமரேட்டரில் வரணும். பர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால என்ன பண்ணுவேன்? into 100 நான் போடுவேன். இப்போ கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் கொடுத்துருக்காங்க, முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க, into 100. அப்போ x by y into 100 இதுதான் how much percentage of x is of y. எல்லாம் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் x is of y இதுதான் வந்து எக்ஸாக்டான மீனிங். எப்பவுமே லாஸ்ட்ல என்ன இருக்கோ அது எனக்கு டினாமினேட்டரில் வரணும். ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது எனக்கு நியூமரேட்டரில் வரும். ஸோ இதுதான் பேஸ்ட் அப்பான் கம்பாரிசன். அடுத்து நான் சொல்கிறேன், இப்படி எனக்கு கொடுக்கலாம்
அது how much percentage x is greater than or lesser than, so greater than, less than, more than, exceed எல்லாமே ஒரே அர்த்தம் தான் சரியா. less than that of b அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. how much percentage x is greater than or lesser than that of b, sorry that of a y ன்னு வச்சுக்கோங்க. greater than or lesser than that of greater than or lesser than that of y. இப்போ எனக்கு என்னன்னா லாஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு என்ன வரும்னாக்கா டினாமினேட்டர்ல வரணும். லாஸ்ட்ல என்ன இருக்கோ அதான் எனக்கு டினாமினேட்டர்ல வரணும். அப்ப நியூமரேட்டர் என்ன இருக்கு வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கிரேட்டர் தென் லெஸர் தென் அப்படின்ற வார்த்தை இருக்கா. in this place I'm having greater than or lesser than அப்படின்ற வார்த்தை. so whenever I'm seeing the word greater than or lesser than எனக்கு என்ன அர்த்தம்னா மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ல I will put the difference between these two values னு அர்த்தம். so முன்னாடி பார்த்தால x by y into 100 நான் போட்டேன். ஆனா how much percentage x is greater than or lesser than that of y ன்னு சொல்லும்போது எனக்கு இது என்னன்னாக்கா டினாமினேட்டர்ல y ஓட வேல்யூ நான் போடுவேன். I put the value in my denominator. y அப்படின்றத நான் டினாமினேட்டர்ல போடுவேன். எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. so I will put my denominator value as y. அதாவது எனக்கு which value comes at the last எனக்கு எந்த வேல்யூ இருக்கோ அதான் I will put in my denominator. so மேல greater than lesser than இருக்கனால I will see the difference between x and y. I will see the difference between x and y into 100. into 100 னா எனக்கு என்ன கேக்குறாங்க percentage கேக்குறாங்க into 100 சரியா. x it is not x minus y, it is difference between x and y. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்ப இதுதான் எனக்கு ரெண்டு கம்பேரிசனோட வேல்யூஸ். ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணி எனக்கு சொல்லலாம் இவரோட அவர் எவ்வளவு சம்பளம் அதிகமா வாங்குறாரு இல்ல இவரோட சம்பளத்துல அவரோட salary எவ்வளவு அப்படின்ற மாதிரி கூட எனக்கு கேட்கலாம். ஸோ இந்த நம்பரோட இந்த நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு இல்ல இந்த நம்பர் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நிறைய மெத்தட்ல எனக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதான் வந்து இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.